ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் வெர்சஸ் ஐசிசி புரூடென்ஷியல் மல்டி கேப் ஃபண்ட். இந்த ரெண்டு ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ரிஸ்க் வெர்சஸ் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் இந்த ரெண்டு ஃபண்டுமே யாருக்கு சூட்டபிளா இருக்கும், அண்ட் இந்த ரெண்டு ஃபண்ட்ல எந்த ஃபண்ட் பெஸ்டான ஃபண்டுங்கிறது எண்ட் ஆஃப் த வீடியோல தெரிஞ்சிடும். ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ மூலமா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்க அப்லோட் பண்ணிருக்க நிறைய வீடியோஸ் இருக்கு, அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்லனா நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர், எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடி உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுது. இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஃபியூச்சர் பிளானிங்க்கு ஏற்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கைடன்ஸ் நாங்களே கொடுக்குறோம். அண்ட் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா எங்களோட நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் அண்ட் ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் மல்டி கேப் ஃபண்ட், இந்த ஃபண்டோட பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா நிப்பான் இந்தியாவுக்கு 5 ஸ்டார் கொடுத்திருக்காங்க, ஐசிஐசிஐ மல்டி கேப்க்கு 4 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. ஜெனரலாவே 3 ஸ்டாருக்கு மேல இருந்தாலே நல்ல பெர்ஃபார்ம் பண்ற ஃபண்ட் தான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.77% இருக்கு நிப்பான் இந்தியா மல்டி கேப்க்கு, ஐசிஐசிக்கு 0.99%. எக்ஸிட் லோட் பாத்தீங்க அப்படின்னா 1% வச்சிருக்காங்க. ரெண்டு ஃபண்டுக்குமே காமனா தான் இருக்குது. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1% பிடிப்பாங்க. 1 இயர்க்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் கிடையாது. டோட்டல் ஃபண்ட் சைஸ் ஏயுஎம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கிற அமௌண்ட் அந்த ஃபண்டுக்குள்ள 38,637 கோடி இருக்குங்க நிப்பான் இந்தியா மல்டி கேப்ல. இதே ஐசிஐசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 13,938 கோடி இருக்குங்க. லாக் இன் ரெண்டு ஃபண்டுக்குமே கிடையாது. எப்போ வேணாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே மார்க்கெட்ல மோர் தென் 12 இயர்ஸா இருக்கு. எக்ஸாக்ட்டா லான்ச் டேட் சொல்லணும் அப்படின்னா நிப்பான் மல்டி கேப் பாத்தீங்கன்னா மார்ச் 2005ல லான்ச் ஆகியிருக்கு. இது ஐசிஐசி மல்டி கேப் 1994 அக்டோபர்ல லான்ச் ஆகிருக்கு. பெஞ்ச்மார்க் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே மல்டி கேப் ஃபண்ட் அப்படிங்கறதால நிஃப்டி 500 மல்டி கேப் பெஞ்ச்மார்க் தான் ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்ஐபில 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிப்பான்ல ஐசிஐசிலயும் 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் தென் லம்சம் பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாயில இருந்து அலோவ் பண்றாங்க நிப்பான் இந்தியா மல்டி கேப்ல. ஐசிஐசில 5000 ரூபாயில இருந்து தான் அலோவ் பண்றாங்க. ரிஸ்க் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபண்டுமே வந்து வெரி ஹை ரிஸ்க் கேட்டகரியில தான் வரும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகும். சோ இந்த ஃபண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 20% ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இருக்கு. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அந்த கெயினுக்கு 20% டாக்ஸ் நீங்க பே பண்ணணும். 1 இயர்க்கு அப்புறமா நீங்க வித்ட்ரா பண்ணும்போது இருக்கிற கெயின்ல 1.25 லாக் வரைக்கும் எக்ஸம்ப்டட், டாக்ஸ் எதுவும் கிடையாது. அதுக்கு மேல இருக்கிற கெயினுக்கு 12% நீங்க பே பண்ணணும். இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா செப்பரேட் வீடியோ நான் ஆல்ரெடி ரொம்ப முன்னாடியே போட்டிருக்கேன், அதையும் போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததான் இந்த ரெண்டு ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மல்டி கேப் ஃபண்ட் அப்படினாலே 25% லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், 25% மிட் கேப் ஸ்டாக்ஸ், 25% ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் கண்டிப்பா வச்சே ஆகணும் அப்படிங்கிறது இந்த ஃபண்ட்ஸோட பேசிக் வந்து ஒரு நேச்சர்னு சொல்லலாம். இதான் மல்டி கேப் அப்படினாலே 3 மார்க்கெட் கேப்லயும் இவங்க ஈக்குவலா வைக்கணும். அது மினிமம் 25% வச்சே ஆகணும். அதுக்கு மேல ஒரு மீதி 25% இருக்கு பாத்தீங்களா, அந்த 25% லார்ஜ் கேப்லயும் வச்சுக்கலாம், மிட் கேப்லயும் வச்சுக்கலாம், ஸ்மால் கேப்லயும் வச்சுக்கலாம். இது ஃபண்ட் மேனேஜரோட கால். சோ இப்போ இந்த ரெண்டு ஃபண்ட்ஸ் வந்து அசெட் அலோகேஷன் எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். நிப்பான் பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டில 97.79%, ஓவரால்ல லார்ஜ் கேப்ல மட்டும் 44.84% வச்சிருக்காங்க. மிட் கேப்ல 27.08%, ஸ்மால் கேப்ல 25.87% வச்சிருக்காங்க. இதே நீங்க ஐசிஐசி மல்டி கேப் பார்க்கும்போது லார்ஜ் கேப்ல 41.79% வச்சிருக்காங்க, மிட் கேப்ல 24.93%, ஸ்மால் கேப்ல 24.93% வச்சிருக்காங்க. சோ இதுல மேக்ஸிமம் லார்ஜ் கேப்ல வைக்கும்போது என்ன ஆகும்னா மாடரேட்டா இருக்கும். மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல கொஞ்சம் ஜாஸ்தியா வைக்கும்போது ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஆப்வியஸா ரிஸ்க் ஜாஸ்தி ஆகும்போது ரிட்டர்ன்ஸுமே ஜாஸ்தி ஆகும். அடுத்தபடியா இந்த டாப் செக்டார்ஸ் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் செக்டார்ல பாத்தீங்க அப்படின்னா நிப்பான் வந்து ஃபினான்ஷியல்ல 29.08% வச்சிருக்காங்க. அதே ஃபினான்ஷியல்ல ஐசிஐசி 22.67% தான் வச்சிருக்காங்க. அடுத்ததான் நிப்பான்ல சர்வீசஸ்ல ஜாஸ்தியா வச்சிருக்காங்க, 15.7% வச்சிருக்காங்க. அதே நீங்க ஐசிஐசி பார்க்கும்போது மூணாவது இடத்துல சர்வீசஸ் 7.02% வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா கேபிட்டல் கூட்ஸ்ல 11.7% வச்சிருக்காங்க நிப்பான்ல. ஐசிஐசி பார்க்கும்போது கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ்ல 6.54% வச்சிருக்காங்க. எனர்ஜி செக்டார் பார்க்கும்போது எனர்ஜி செக்டார்ல 9.42% நிப்பான்ல வச்சிருக்காங்க, ஐசிஐசில 8.61% வச்சிருக்காங்க. இதை தவிர மத்த எல்லா செக்டார்ஸுமே இவங்க கவர் பண்ணிருப்பாங்க. பட் தென் டாப் செக்டார்ஸ் பார்க்கும்போது இந்த செக்டார்ஸ் தான் வச்சிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ஃபண்ட்ஸ் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருந்தேன், மறுபடியும் எங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும். இந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், நாங்க உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த ரெண்டு ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். நிப்பானோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க, லாஸ்ட் 1 இயர்ல 9.78% கொடுத்திருக்கு. ஐசிஐசி பாத்தீங்கன்னா 10.77% கொடுத்திருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் நிப்பான் 24.38%, ஐசிஐசி பாத்தீங்கன்னா 21.49%.
லாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 33.24% நிப்பான் கொடுத்திருக்கு, ஐசிசி 28.64% கொடுத்திருக்கு. 7 இயர்ஸ் பார்க்கும்போது 17.65% நிப்பான் கொடுத்திருக்கு, ஐசிசி பாத்தீங்கன்னா 16.54% கொடுத்திருக்கு. அண்ட் கடைசியா 10 இயர்ஸ் பார்க்கும்போது 15.12% நிப்பான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு, ஐசிசி பாத்தீங்கன்னா 15.43% கொடுத்திருக்குங்க. இந்த ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் லாஸ்ட் 1 இயர், 3 இயர், 5 இயர், 7 இயர், 10 இயர்ஸோட ஓவரால் ஃபிகர்ஸ் நம்பர்ஸ் பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க. இதே நீங்க எஸ்ஐபில போட்டிருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு வேல்யூ வந்திருக்கும்னு பார்க்கலாமா? உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபி ஒரு 10 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிப்பான் மல்டி கேப்ல ஒரு 10,000, ஐசிசி மல்டி கேப்ல ஒரு 10,000 போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் நீங்க சேர்த்திருப்பீங்க. அதோட ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபர் ஆயிருக்கும். நிப்பான்ல பார்க்கும்போது 21.32 lakhs உங்களுக்கு ப்ராஃபிட் சேர்ந்து 33.32 lakhs உங்க கையில இருந்திருக்கும். இதே ஐசிஐசிஐ பாத்தீங்கன்னா 18.63 lakhs சேர்ந்து 30.63 lakhs உங்க கையில இருந்திருக்கும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த ரிட்டர்ன்ஸ் கம்பேரிசன்ல பார்க்கும்போது ஐசிஐசிஐ ஜாஸ்தியா கொடுத்தது, நிப்பான் கம்மியா கொடுத்தது. அதுவே எஸ்ஐபில வேல்யூ வைஸ் பார்க்கும்போது ஐசிஐசிஐ கம்மியா இருக்குது, நிப்பான் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இதுக்கு நடுவுல ஃபண்ட் மேனேஜர் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்குது, ருபி காஸ்ட் ஆவரேஜிங் ஆகும், காம்பவுண்டிங்கோட இன்ட்ரெஸ்ட் எஃபெக்ட் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்ததுனால தான் ரிட்டர்ன்ஸோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸும் இதுல பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஸோ இந்த பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ், பாஸ்ட் பெர்சன்டேஜ் வச்சு நீங்க வந்து ஃபியூச்சர்லயும் 10 இயர்ஸ் இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த ரெண்டு ஃபண்டோட ரிஸ்க் வெர்சஸ் கேட்டகரி பார்க்கலாம், ரிட்டர்ன்ஸ் வெர்சஸ் கேட்டகரி பார்க்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. நிப்பானுக்கு ரிஸ்க் வெர்சஸ் கேட்டகரியில ஹைன்னு கொடுத்துருக்காங்க, இதே ஐசிஐசிக்கு பிலோ ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிட்டர்ன்ஸ் வெர்சஸ் கேட்டகரியில நிப்பானுக்கு பிலோ ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, இதே நமக்கு ஐசிஐசி பாத்தீங்கன்னா ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கேட்டகரியை கம்பேர் பண்ண சொல்ல இந்த பர்டிகுலர் ஃபண்டு எவ்வளோ ரிஸ்கா இருக்குன்னு பார்க்கும்போது நிப்பான் வந்து ஹை ரிஸ்க்னு சொல்றாங்க, இதே ஐசிஐசிஐ பிலோ ஆவரேஜ், ரொம்ப ரிஸ்க் இல்லைன்னு சொல்றாங்க. அதுவே ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கும் போது நிப்பானுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிலோ ஆவரேஜ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க கேட்டகரி கம்பேர் பண்ண சொல்ல. ஆனா எங்களுக்கு ஓவரால் ஐசிஐசிஐ பார்க்கும்போது ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான 1-2 பேராமீட்டர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா பீட்டா அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது அதோட வாலட்டிலிட்டியும் அந்த ஃபண்டோட சென்சிட்டிவிட்டியும், அது எவ்வளோ அளவுக்கு அது ரிஸ்க் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு எதை வச்சு கணிப்பாங்க அப்படின்னா இந்த பீட்டா நம்பர் இருக்கு பாத்தீங்களா, 0.95 அப்படின்னு ஐசிஐசிக்கு இருக்கு, நிப்பானுக்கு 1.08 இருக்கு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா 1 பாயிண்ட்டுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வாலட்டிலிட்டியான ஃபண்டு, ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்கக்கூடிய ஃபண்டுன்னு சொல்லலாம். இதே 1க்கு கீழே இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி இல்ல, ரிஸ்க் வந்து கம்மின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ், ரிட்டர்ன்ஸையும் வந்து கணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் இன்னொரு பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 15க்கு மேல இருந்தாலே கொஞ்சம் ரிஸ்கியான ஃபண்டு, வாலட்டிலிட்டியும் ஜாஸ்தியா இருக்கும் தான் அர்த்தம். ஸோ இந்த ஃபண்டுக்கு பாத்தீங்கன்னா நிப்பானுக்கு 19.67 இருக்கு, ரொம்பவே ஜாஸ்தியா தான் இருக்கு. அதுவே நீங்க வந்து ஐசிஐசிக்கு பார்க்கும்போது 16.87 இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபண்டு கம்பேர் பண்ணும்போது நிப்பானை கம்பேர் பண்ண சொல்ல ஐசிஐசிஐ வந்து ரிஸ்க் வைஸ் கொஞ்சம் கம்மி அண்ட் வாலட்டிலிட்டியும் கம்மி, ரிட்டர்ன்ஸ் வைஸும் கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ கடைசியா இந்த ரெண்டு ஃபண்டில் எந்த ஃபண்ட் பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா ரெண்டு ஃபண்டுமே பெஸ்டான ஃபண்ட்ஸ் தான். பட் தென் டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் மாறும். ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா டிஃபரன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ரிட்டர்ன்ஸ்ல. அப்கமிங் 10 இயர்ஸ்ல அதே 2 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா டிஃபரன்ஸ் வரலாம், ஆப்போசிட்டா மாறலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபண்ட்ஸ்லயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமா பண்ணலாம். யாருக்கு இது சூட்டபிளா இருக்கும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்றவங்களுக்கு ஒரே ஒரு ஃபண்ட் பண்ணணும் அண்ட் ஈக்விட்டி மார்க்கெட்ல மட்டும் தான் இருக்கணும், ரிஸ்கான ஃபண்ட் எடுக்க பண்றதுக்கு ரெடி அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மல்டி கேப் ஃபண்ட் தாராளமா சூட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல 7 இயர்ஸ்க்கு மேல நான் வந்து டச் பண்ண போறதே இல்லை, அது எஸ்ஐபி போயிட்டே இருக்க போகுது. ஆர்எல்ஸ் நான் ஒரு லம்சமா அமௌண்ட் போட்டுட்டு ஒரு 7 இயர்ஸ் பார்க்க போறதே இல்லை, அது 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எடுக்க போறேன் அப்படின்னா இந்த ஃபண்ட் தாராளமா சூட் ஆகும். இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அது எங்களை மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. அண்ட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தின நிறைய வீடியோஸ் பாக்குறீங்க, இன்ஃபர்மேஷன்லாம் பாக்குறீங்க, பட் தென் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட் எல்லாமே, இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்க சைட்ல இருந்து கிடைச்சிரும். அண்ட் எங்க மூலமாவே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், பை பை.